பரவாயில்லையே. உன் மாமனார் வீட்டுல உங்களை சேர்த்துக்கிட்டாங்களா? இல்ல, வீட்டுல இவ்வளவு சாமான் செட்டு கிடக்கே, அதான் கேட்டேன். இல்லக்கா, அது வந்து நான் தான் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். அதானே பார்த்தேன், வேற வழி? பரவாயில்ல, வீடு நல்லா தான் இருக்கு. நர்மதா, போய் டிஃபன் எடுத்து வை. அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க, முதல்ல பத்திரிக்கை கொடுங்க. ஏமா, ஒரு தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. வாடா, வந்து வாங்கிக்கோ. வா நர்மதா, வாங்கிக்கலாம். ஏங்க, ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க. இந்தாப்பா, எதுக்குக்கா வாங்கிக்கோ. இதெல்லாம்? நர்மதா, நீயே வந்து வாங்கிக்கோ. வாங்க. உனக்கும் உன் பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அவளுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதான் பணம் வச்சிருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீயே வாங்கி கொடுத்துருப்பா. என்னடா, புருஷனும் பொண்ணே குழந்தைய கண்ணில் காமிக்க மாட்டேன்றீங்க? அக்கா, பையன் தூங்குறான். நீ வா, முதல்ல சாப்பிடலாம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா நீ, நானும் வந்தலேருந்து பார்க்குறேன். என்னமோ உன் வீட்டுக்கு சோத்துக்காக வந்த மாதிரி சாப்பிடலாம் சாப்பிடலாங்கிற. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வரும்போதே சாப்பிட்டேன். இவங்க அண்ணன் மக வீட்டில் தான் சாப்பிட்டேன். இங்கே தான் பக்கத்தில் குமரன் காலனி. நீ தான் அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. நாங்கள் பார்த்து தான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். அவ புருஷனையும் சும்மா சொல்லக்கூடாதுடா. ரொம்ப சூட்டிக்க தான். கல்யாணம் ஆன கொஞ்ச நாளைக்குள்ளேயே வீடு வாசல்லாம் கட்டி நல்லபடியா செட்டில் ஆயிட்டான். வாடகைக்கு வேற வீடு கட்டி விட்டுருக்கான். பொண்டாட்டி வழி வந்த காசு தானே அசால்ட்டா இல்லாம நல்லபடியா தான் பொழைச்சிட்டு இருக்கான். சரி, புள்ளையையும் கண்ணில் காமிக்க மாட்டீங்க. அப்ப நாங்க வரோம்டா. என்னக்கா நீங்க வருவீங்கன்னு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. என் தம்பி பொண்டாட்டி எனக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றத கேட்கும் போதே எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சுப்பா. நாங்க கிளம்புறோம்டா. ஏங்க, வாங்க போலாம். அம்மா, ஒரு நிமிஷம். நர்மதா, ஐயே, என்ன இது? எல்லாம் என்ன பலகாரமா இருக்கு? எங்க 2 பேருக்கும் கொழுப்பு ஆகாது. சரிடா, நாங்க கிளம்புறோம். இந்த இந்திரா நகர்ல நம்ம ராஜி சித்தியோட பொண்ணு இருக்காளாமே, அவளுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும். ஆமா, வீடு எங்க இருக்கு? அக்கா, இந்த ஏரியால உனக்கு வழி சொன்னாலும் புரியாது. ரொம்ப குழப்பமா இருக்கும். இரு, நானே வந்து வழி சரிடா, காமிக்கிறேன். போலாம். வாங்க வாங்க போலாம். இருங்க, வரேன். பாத்தீங்களாக்கா, அவங்க அக்காக்கு எதுவுமே பண்ணலன்னு என்ன குதிச்சாரு. அந்த அம்மா தொட்டாவது பார்த்தாங்களா? சரியான திமிர் பிடிச்சது. சரி விடுமா, பாவம். ஏதோ அக்கா வராங்க, பழசெல்லாம் மறந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு ஆர்வமா இருந்திருக்கும். அப்படி இல்லக்கா, என் மாமனார் மாமியார் கூட பிரச்சனை எல்லாம் மறந்து எப்பவும் எங்களை சேர்த்துட்டு இருப்பாங்க. இந்த பொம்பளை தான் இப்ப வரைக்கும் பிரச்சனைக்கு காரணமே. எப்படா சண்டைக்குன்னு கடந்த அலையும். சரியான குதிரக்கம் பிடிச்சது பாத்தீங்களா? அவருக்கும் பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு 500 ரூபாய் பணமா. வரட்டும் அவரு. அவங்க பண்ண தப்புக்கு தம்பி என்ன பண்ண நர்மதா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து போறதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. விடு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பதிலுக்கு பதில் நீயும் இறங்கிட்டா தம்பிக்கு தானே கஷ்டம். புரியுதா? சரிம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேம்மா. சரிக்கா. என்னாச்சு மதி? என்னாச்சு? அம்மா, மதி அவ வீட்டுக்காரோட சண்டை போட்டு வந்துட்டாமா. ஐயோ, ஏன் மதி, ஏன் இப்படி பண்ண? எல்லாம் என் தலைவிதி. என்ன மதி, நான் தான் பொறுமையாருன்னு சொன்னல. இப்ப வரைக்கும் அப்படித்தானே இருக்க. என்
ரஜினியோட ஜோடி போட்டு நிக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? என்ன மதி, நீ கோவப்படுறதுனால எல்லாம் சரியாயிடுமா? அப்போ என் வாழ்க்கை இப்படியே தான் போகும்னு சொல்றியா? இத பாரு, வயித்து புள்ளக்காரி, இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. நீ எது பண்ணாலும் உன் புள்ளைய தானே பாதிக்கும். எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சுமா. நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அம்மா நான் உன் கூட இருக்கல, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்டா. நீ வேணா பாரு, நீ உன் வீட்டுக்காரர் உன் குழந்தை 3 பேரும் சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. பாவம், நீ வேற என்னதான் பண்ணுவ? எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி உன்னை நீயே தேத்திக்கிற. இல்ல மதி, நான் உண்மையை தான் சொல்றேன். இதுல நீயும் நானும் முடிவெடுத்து என்னதான் ஆக போகுது? நான் நம்பி போனேன் பாரு, அந்த நல்ல மனுஷெல்லாம் முடிவெடுக்கணும். அவர் தான் நல்லாவே எடுத்து முடிச்சுட்டாரு. இனிமே அந்த ரஞ்சினி தாமா அவருக்கு எல்லாமே. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். சொன்ன கேளு மதி, இந்த நேரத்துல நீ ஆவேசமோ வருத்தமோ படவே கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை போயிடுச்சேம்மா. குட்டி, யாருன்னு போய் பாருமா. சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க. இவங்க பங்குக்கு வந்து என்ன ஆடி தீத்துக்க போறாங்களோ. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சரி உட்காரு. என்னம்மா மதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. அது ஒண்ணும் இல்ல, சம்மந்தி விட்டு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கோம். என்ன நீ, இதுவும் கல்யாண வீடு தானே? என்ன அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு வெள்ளை வெள்ளை அடிக்க வேண்டாமா? என்னடா இவன் அண்ணன் வீட்டை கவனிக்காம கஷ்டத்துல விட்டு வச்சிருக்கானேன்னு சம்மந்தி என்ன தப்பா நினைக்க மாட்டாரா? பாருங்க சம்மந்தி, இப்ப கூட ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். என்ன மதி, கொடுத்தனா இல்லையா? நான் பணம் காசெல்லாம் பெருசா மதிக்கிற ஆளே இல்ல. மதி, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துலலாம் நிறைய காஃபி டீ சாப்பிட்டோம், இருக்கட்டும். எங்க அண்ணிக்கிட்ட ரொம்ப மோசமான குணம் ஒண்ணு இருக்கு. யாருக்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டாங்க. உங்க அண்ணிய கோவில்ல பார்த்தப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் சம்மந்தி. வார்த்தையை அளந்து பேசுறாங்க. ஒரு வார்த்தை பேசுறப்பவே அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கலாம்ல சம்மந்தி. ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க சம்மந்தி. சொக்க தங்கன்னு சொல்லுங்க, அதான் கரெக்ட். வாங்க சித்தப்பா, எப்போ வந்தீங்க? டேய், நான் என்ன விருந்தாளியா? அத்தா மாமா வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்லு. வாங்க மாமா, வாங்க. இருக்கட்டும். ஆமா, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? இல்லை சித்தப்பா, அது காலையில் நம்ம வீட்டில் என்னடா இருந்த? வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ நானே வந்துட்டு நீ இப்பதான் வர? அது சித்தப்பா. பார், பேசாத. கல்யாண வேலை எல்லாத்தையுமே உன் பொறுப்புல தானே விட்டுருக்கேன். ஆமா சித்தப்பா. அப்புறம் எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? இல்லை சித்தப்பா, வர வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து. முதல்ல ஃப்ரெண்டுங்க எல்லாம் தூக்கி போட்டு உருப்பிட வழியை பார்ப்பா. பார், இதை பத்திலாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி நான் எதுவுமே கேட்கல. ஐயோ, அப்படிலாம் இல்லை சித்தப்பா. இந்த பாருங்க சம்பந்தி, உங்க முன்னாடி வச்சுட்டு இவனை கண்டிக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவன் என்னோட வளர்ப்பு, எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு கண்டிக்கிறேன். தப்பே இல்லை சம்பந்தி. இந்த வயசுல மனசு அலைபாய தான் செய்யும். அப்பா இல்லாத பிள்ளை, நீங்க தானே பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். நடராஜ், சொல்லுங்க சித்தப்பா. நைட்டு வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்தேன்னு சொன்னேன், இன்னும் குளிக்கலையா? இன்னும் இல்லை சித்தப்பா. சரி பரவாயில்ல, நீ கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் மணிக்கடையில் தேங்காய்க்கு சொல்லியிருக்கேன், என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துரு. சரிங்க சித்தப்பா. ஏன் சம்பந்தி, இதெல்லாம் ஒரு ஃபோன் போட்டு விசாரிச்சிடலாமே. அதெல்லாம் நேர்ல விசாரிக்கிற மாதிரி வராது சம்பந்தி. அப்புறம் எதுக்கு சிங்கக்குட்டி மாதிரி இப்படி ஒரு புள்ள? ஓடு, நீ போ. சரி, போய் பார்த்துட்டு வா. பத்திரிக்கை வச்சிடலாமா? சரிங்க, இந்தாங்கம்மா. இந்தாங்க சம்பந்தி, எடுத்துங்க. பூ எடுத்துக்கமா.
சம்பந்தி, நீங்க உங்க அன்னைக்கு பத்திரிக்கை வச்சிட்டீங்கல்ல? நான் எதுக்கு வைக்கணும்? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இது எங்க வீடுங்க. அதுவும் இல்லாம பங்காளிக்கு பத்திரிக்கை வைக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல. ஓ அப்படியா? சரி சரி சரி. அப்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லாரும் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வரணும். வந்துருங்கம்மா. அப்ப நான் வரேம்மா, வரட்டுமா? வரேங்க. வரமா? என்னம்மா இந்த மதி பத்ரகாளி மாதிரி ஆயிட்டா? என் சட்டையை பிடிச்சி பேய் ஆட்டம் ஆடுறா. விட்டுருந்தா அடிச்சிருப்பாமா. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அப்படியே வச்சு 4 சாத்தன் போல இருந்துச்சுமா. இந்த ரஞ்சனி வேற பக்கத்துல இருந்தாளா, என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. டேய், அவளை மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணோம், நீ பண்ணக்கூடாது. உனக்கேம்மா இப்படி ஒரு அல்பாசை? அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்ல. நான் சண்டை போட்டா நீ போய் சமாதானம் பேசுற மாதிரி பேசலாம். நீயும் சண்டை போட்டுட்டா அப்புறம் என்னடா பண்றது? ஏம்மா, நீ பெத்த புள்ளிய சட்டையை பிடிச்சு அடிக்க வந்துட்டாங்கன்னு கதறிட்டு இருக்கேன். நீ நாடானா அவளை சமாதானப்படுத்துறத பத்தி சொல்லிட்டு இருக்க. டேய், எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. இப்பதான்டா அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு தாம்மா சொல்றேன், நீ இப்பவே கிளம்பி போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னு பேய் ஓட்டிட்டு வந்துரு. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சமாச்சும் பயம் வரும். கிளம்பு கிளம்பு. எதுக்கு? ஆத்தால மகளும் சேர்ந்து என்ன ஆஞ்சு விடுறதுக்கா? என்னம்மா, என்ன நீ போய்? நீ போயினா? இல்லம்மா, நீ தான் யாருக்குமே பயப்பட மாட்டியே. யார் சொன்னா? பயப்படாத மாதிரி வெளியில பாவலா காட்டுறேன், அவ்வளவுதான். சரி, இப்பவும் அதே மாதிரி அவங்க கிட்ட பயம் இல்லாத மாதிரி காட்டிட்டு வந்துரு. டேய், அவளுக்கு தான் இப்ப வெறி பிடிச்சி திரியலாளுங்கன்னு நீ தானடா சொன்ன. அப்புறம் அங்க போன்னு விரட்டிட்டு இருக்கிற. அடி வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு ஏன்டா இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற? வர வர நீ ஏன் தான் இப்படி ஆயிட்டு வரேன்னு எனக்கு தெரியலம்மா. உன்னையெல்லாம் நம்பி ஒரு 4-5 கல்யாணம் கூட பண்ண முடியாது போல இருக்கே. சரிடா, இப்ப நான் என்ன பண்ணோம் அதை சொல்லு. எங்க நீ தான் இப்படி பயப்படுறிய? என்னமோ நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற. சில இடத்துல அடங்கி தாண்டா போகணும். அப்போ அதுங்க வந்து அடிச்சா வாங்கிக்க சொல்றியா? முதல்ல அவளுக்கு இங்க வராங்களான்னு பாப்போம். அப்பதான் நாம என்ன பண்ணோங்கிறத முடிவு பண்ண முடியும். இந்த பாரு, உங்க கூட சண்டை போட்டதை எப்படியும் அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருப்பா. இதையே சாக்கா வச்சு எங்க நம்ம கழட்டி விட்டுற போறோமோன்னு நினைச்சு அந்த சுந்தரி இங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு ஓடி வருவா. அப்படி ஓடி வந்து அம்மா மன்னிச்சிருங்கன்னு காலை பிடிச்சி கதறினான்னு வையேன், அதுக்கு பயந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அதுகளுக்கு துணிச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்க வேண்டியதுதான். ஏண்டா சோமு, இந்த பயந்தாங்கொழிங்களுக்கு திடீர்னு எப்படா இவ்வளோ தைரியம் வந்துச்சு? ஏண்டா முறைக்கிற? நீ பயப்படுறது இல்லாம என்னையும் பயமுறுத்தி விட்டுட்டு அதுங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்ததுன்னு கேக்குறியா? பேசாம வேலையை பார்த்துட்டு போமா. ஒரே ஒரு நாள் தானே சந்தோஷமா இருந்தோம். அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கல போல இருக்கு. விடுமா, எல்லாம் சரியாயிடும். இல்ல குட்டி, இத்தனை நாள் இல்லாம இந்த மதி திடீர்னு அவ வீட்டுக்காரர் கூட சண்டை போடுறா. இந்த நடராஜ் என்னடானா வாழ போய் கத்தி வந்த மாதிரி அந்த பொண்ணு மது கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் சித்தப்பா கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் பாரு. ராத்திரி முழுக்க கம்பெனில கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு வந்து சாப்பிடாம கூட சித்தப்பா வீட்டு வேலைங்களை தலையில தூக்கி வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கான். ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது குட்டி. மதி அவ புருஷன் கூட சண்டை போட்டான்னு சொன்ன நிமிஷத்துல இருந்தே மனசு என்னமோ திக்கு திக்குன்னு இருக்கு குட்டி. மாப்பிள்ள போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அந்த அம்மா இங்க வந்து கத்தி கலாட்டா பண்ணிடுமே குட்டி. என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல தம்பி. என்னாச்சு சூர்யா? இல்ல, நானும் மதியம் அவளுக்கு டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருந்தோம். மதியம் அவ வீட்டுக்கார பார்த்தா அங்க ரஞ்சினியும் வந்திருந்தா. 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்துருச்சு. மதி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. அதான் இது தெரிஞ்சு பாஞ்சாலி அம்மா எங்க இங்க வந்து சண்டை போடுவாங்களோன்னு அம்மா பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. மதியங்க ரூம்ல இருக்கா. மதி, மதி, என்ன ஏதோ பிரச்சனைன்னு சூர்யா சொல்றா? இங்க பாரு மதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. கல்யாணம் பண்ணிட்டு சும்மாலாம் விட்டு போக முடியாது. ஒரு 4 நாள் பொறுத்துக்க. நித்யா கல்யாணம் மட்டும் முடியட்டும், அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இது என்ன சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சிட்டு இருக்காங்களா?
சித்தப்பா கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வச்சிடலாம், கவலைப்படாத. இங்க பாரு மதி, நீ கரெக்டா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன? சொல்லுங்க சித்தப்பா. ஆமா, சரி. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிடறேன் சித்தப்பா. வண்டி சாவி எங்க வச்சேன்? பாத்ரூம்லயே வச்சிட்டேன் போல இருக்கு. சரி இரு, நான் போய் எடுத்து வரேன். தம்பி, ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போலாம்ல. உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? என்னம்மா நீங்க? எவ்வளவு பெரிய பொறுப்பை சித்தப்பா என்கிட்ட கொடுத்துருக்காரு. சஞ்சய் கூட நம்ப முடியாதுப்பா. நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு இப்போ கூட ஃபோன் பண்ணி சொன்னார்மா. நம்மளை நம்புறவங்களுக்கு நாம அவங்களுக்கு சின்சியரா இருக்கணும் இல்லம்மா.